சுவையான க்ரீன் ஆப்பிள் சட்னி ரெடி. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஆப்பிளில் ஒரு சட்னி செய்ய போகிறேன். நீங்கள் மாங்காய் செய்கிற மாதிரி எங்களுக்கு இதுதான் எங்களோட மாங்காய், நாங்கள் இதை செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன செய்யணும்னு பார்ப்போம். நாங்கள் ஆப்பிளை வெட்டி எடுப்போம். உங்களோட மாங்காய் மாதிரியே வெட்டுப்படுறாங்க அதுங்க. அப்படி எங்களுக்கு இதான் இதோட உப்பு தொட்டுனாலும் நாங்கள் சாப்பிட்னாங்க. நான் ஸ்லைஸாக வெட்டி போட்டு நீங்கள் அப்படியே வெட்டினீங்கன்னு சொன்னால் நீளமாக எங்களுக்கு மாங்காய் துண்டு மாதிரியே வரும். உங்களுக்கு பார்க்க நான் மாங்காய் வெட்டினா ஆப்பிள் வெட்டினான்னு தெரியாதுங்க. இந்த ஆப்பிள் கறக்காமல் இருக்கிறதுக்கு நான் பாதி லெமனை இதுக்குள்ளே விடுறேன். லெமன் ஜூஸை விட்டுட்டு நாங்கள் எல்லா ஆப்பிள்லையும் அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிரட்டி விடுவோம். அஞ்சு ஏலக்காயும் ஒரு 4-5 துண்டு கருவாப்பட்டையும் எடுத்து நாங்கள் அதை பவுடராக எடுப்போம். பட்டு போடையில் ஒரு அளவுக்கு வச்சா ஓகே. கடுகு காத்தேக்கான இடம் எடுத்து நாங்கள் கருவாப்பட்டை அடித்த ஒரு அடுக்குலையே இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். கடுகுக்குள்ள 5 உள்ளியும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அதையும் இடித்து எடுப்போம். நான் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய்க்குள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை நாங்கள் வதக்கி எடுப்போம். வெங்காயம் வதங்கி வரும் பொழுது கருவேப்பிலையும் வம்பையும் சேர்த்துக்கொள்வேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பீஃப் சபைக்கு தான் நான் போட்டுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயும் இடித்து வச்சுருக்க இஞ்சி உள்ளி கடுகையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட காத்தேக்கரண்டி அளவு குறைவாக மஞ்சள் தூள், உரைப்பு வேணுமெண்டா கூடுதலாக போடணும். நான் காத்தேக்கரண்டி படி 2 தேக்கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கணும். இந்த இதோடையே வதங்குறதுக்காக வேண்டி இதுவே இந்த வெங்காயம் இஞ்சி உள்ளியோட இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் வதங்கி வரட்டும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் நாங்கள் வெட்டி வச்சுட்டு இந்த ஆப்பிளில் போடுவோம். நான் ஒரு ஆப்பிளும் இன்னொரு ஆப்பிள் பாதியும் எடுத்துனேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் காத்தேக்கைகளை உப்பு சேர்ப்போம். பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட இந்த கலர் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் எடுக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆப்பிள்லையும் தண்ணி இருக்குது. நான் இதை 3 மேசக்கரண்டி அளவு தண்ணி விட்டு ஸ்லோ ஹீட்டில் அப்படியே அவிய விடுவோம். அங்கே ஆப்பிள் அவிகிற நேரத்துக்குள்ள நான் இந்த வெட்டி வச்ச மிச்ச ஆப்பிள் துண்டுக்கு உப்பு போட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஸ்லோ ஹீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமாக அவிஞ்சு கொண்டுக்கு இன்னும் அது தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா வற்றி வரட்டும். இப்போ அப்படியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. நான் பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கிறேன்னா பெருஞ்சீரக பவுடர் சேர்க்கறதுக்காண்டி காத்தேக்காண்டி அளவு பெருஞ்சீரக பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடு நாங்கள் ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற கருவாப்பட்டை ஏலக்காயும்
சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா பிரட்டி விடுவோம். ஒருக்கா உப்பு பார்ப்போம். உப்பும் புளிப்பு விதமான இனிப்பும் புளிப்புமாக இருக்குது. நாங்கள் இப்போ இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி அளவு சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு மேசக்கரண்டி அளவு சீனி சேர்த்து அதையும் நாங்கள் பிரட்டி விடுவோம். அந்த சீனி மெல்ட் ஆகி கரமலாகிட்டு இன்னும் ஷைனியாக நல்ல இன்னும் ருசியாக இருக்கும். உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூட எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். சுவையான க்ரீன் ஆப்பிள் சட்னி ரெடி. நல்ல உண்மையாகவே நல்லா இருக்குது. நீங்களும் உங்களுக்கு மாங்காய் இன்னும் கிடைக்காது. மாங்காய்க்கு போக நாங்கள் இந்த க்ரீன் ஆப்பிள் இந்த சட்னியை செய்து மாங்காய் பச்சடி மாதிரி இது எங்களுக்கு மாங்காய் சட்னி நாங்கள் செய்து சாப்பிடுவோம். உண்மையாகவே நீங்கள் அந்த க்ரீன் ஆப்பிளை உப்பில் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. உண்மையாக நல்லா இருக்குது. பழங்களோட அலர்ஜி உள்ளாக்களுக்கு கூட அந்த உப்பில் தொட்டு சாப்பிடல பெருசாக கடிக்காது. எங்களோட சட்னி ரெடி. நாங்கள் இனி இதை சோத்துக்கு அப்படியே வச்சு நாங்கள் சாப்பிடுவோம்.